மின்சாரத்துறை நட்டத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. இவங்க 2022 10,000 கோடி நட்டோன்னு சொன்னாங்க. 2022 36% மின் கட்டணத்தில் உயர்த்தினாங்க. அப்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி 45,000 கோடி ரூபாய் வருமானம் வந்தது. வருமானம் 45,000 கோடி வருமானம் வந்தோம், நட்டோன்னு தான் சொல்கிறாங்க. 10,000 கோடி தான் நட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் வரவு 45,000 கோடி வந்தது. ஆனாலும் வந்தோம், இன்னும் நட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 கோடி 45,000 1.5 லட்சம் கோடி 1 கோடி 50 லட்சம் ரூபாய் வந்து அரசுக்கு இந்த மின் கட்டண உயர்வால் வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் நட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துருக்கு. எல்லா துறைகளிலும் ஊழல். இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மின் கட்டணம் எடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ கேட்டால் நம்முடைய தியாகி கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, யார் தியாகி செந்தில் பாலாஜி. அதான் ஜெயிலுக்கு போயிருக்காருல்ல, 471 நாள் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவங்க பேர் உள்ளே போய் இவங்க பேரை சொல்லலை, அதான் தியாகி. நான் சொல்லலை, ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் சொல்கிற வார்த்தை தியாகி. இப்படி என்னன்னா அவர் உள்ளே இருந்த நேரத்தில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் நடந்தது. அது வந்து முறையாக பேசலை போல இருக்கு இவங்க. இப்போ அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இவர் வெளியில் வந்துட்டார்ல, இப்போ இவர் பேச்சுவார்த்தை மூலமாக அந்த ஸ்மார்ட் மீட்டரு பேசுவாங்களாம். ஏன் நீங்கள் மாதம் எடுக்க மாட்டேன்னு கேட்டால், இல்லை ஸ்மார்ட் மீட்டர் வந்தால் நாங்கள் எடுப்போம். எப்போ ஸ்மார்ட் மீட்டர் வரோன்னா டெண்டர் இப்போ தான் விட்டுருக்குறோம். எப்போ வரோன்னா இன்னும் 3 வருஷம். ஸ்மார்ட் மீட்டர் அது ஒரு பெரிய ஊழல். அது எப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் மீட்டருடைய விலை வந்து 5,000 ரூபாய். இவங்க 15,000 ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்வதாக எங்களுக்கு செய்தி வருது. அங்கே கொள்முதல் செய்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2 கோடி ஸ்மார்ட் மீட்டர் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் வாங்க போகிறாங்களாம். 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் விலை சாதாரணமாக 4,000 ரூபாய் 5,000 ரூபாய். ஆனால் 15,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் மீட்டர்னால் அந்த கணக்கு நீங்கள் போட்டுக்கங்க, எவ்வளோ வந்து கணக்கு வரும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால் இதெல்லாம் எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்துட்டு இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.